நம்ம உலகம் மாதிரியே இந்த பிரபஞ்சத்துல இன்னொரு மாய மந்திரவாதிகளோட உலகம் ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு மந்திரவாதியும் கல்வி கழகத்துக்குள்ள வரும்போது அவங்க ஒரு மாய யூனிகார்னை வர வைக்கணும். அந்த யூனிகார்னை பொறுத்துதான் அவங்களோட அந்தஸ்தும் சக்தியும் அங்க முடிவாகும். யூனிகார்ன் கல்வி கழகத்துல சேர்றது ஒருத்தரோட வாழ்நாளிலேயே மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு. ஆனா முழு மந்திரவாதி குடும்பங்களுக்கு மத்தியிலேயும் சில திறமையான சராசரி மனிதர்களும் வாழ்ந்து வந்தாங்க. எலாவோட கிராமத்துல எல்லாருமே அவளோட அக்காவுக்கு இருந்த திறமையால யூனிகார்ன் கல்வி கழகத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு அவளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. எலாவும் ஒண்ணு கொஞ்சவு கிடையாது. அவ மத்த பெண்களை விட அங்க திறமைசாலிதான். ஆனா அவளோட அக்காவுக்கு ஒப்பிட்டாதான் கொஞ்சம் திறமையில கம்மி, வித்தியாசம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. தன்னையே நினைச்சு பரிதாபப்பட்டாலும் எல்லாம் எப்பவுமே அவளோட அக்காவை வெறுத்ததே இல்லை. அவளை நினைச்சு இன்னும் பெருமைதான் பட்டா. அக்கா, நீ திறமைசாலிதான். கண்டிப்பா இந்த வருஷம் யூனிகார்ன் கல்வி கழகத்துல இருந்து உன்னை சேர சொல்லி கடிதம் வரும் பாரு. அது உண்மையா இருந்தா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்போ உனக்கு கடிதாசி போடுறேன். நீ வாக்கு கொடுத்திருக்கல, மறந்துடாத. அங்க போய் சேர்ந்ததும் படிப்புன்னு இருக்காம அப்பப்போ என்ன நினைச்சு பாத்துக்கணும். ஆனா கடைசியில எலா மட்டும் இல்ல, அவளோட மொத்த ஊர் மக்களும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. கல்வி கழகத்துல சேர அழைப்பு எலாவுக்கு தான் கிடைச்சது, அவ அக்காவுக்கு இல்ல. அந்த அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அவ அக்காவை எலா கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அவ அந்த பள்ளிக்கு போற வரைக்கும் அவளோட அக்காவுகிட்ட பேசவே இல்லை. எலாவும் இப்ப யூனிகார்ன் கல்வி கழகத்துக்குள்ள வந்தா. மனசுல வருத்தமும் பயமும் பதட்டமும் எல்லாமே இருந்துச்சு. மாய உயிரினத்தை வர வைக்கிற விழா நெருங்கும் போது அவளுக்குள்ள குழப்பமும் கவலைகளும் அதிகமாக்கிட்டே இருந்துச்சு. அந்த பஞ்சபூதத்தின் யூனிகார்ன்ஸ் ஒன்னொன்னா வந்தப்போ காற்றுல அற்புதமான மாய சக்தியை பரவ ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு மாணவரும் நல்லபடியா அந்த மாய உயிரினத்தை வர வச்சப்பெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கொம்பு அவங்களுக்கும் வந்துச்சு. அது மூலியமா அவங்க சக்தி என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பா பரிசுத்தமான மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்த செலினாவால வரவைக்கப்பட்ட அந்த ஜொலிக்கிற யூனிகார்ன் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு.